வெறும் 45 ரூபா செம்மண் பூமியா ஊருக்கு பக்கத்துல எல்லா வசதியும் இருக்கக்கூடிய இடத்த வெறும் 45 ரூபா ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம். ஒரு சென்ட் வெறும் 20,000 ரூபா. ஒரு சென்டோட 20,000 ரூபா. அதாவது என்னால ஒரு இடமே வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சவங்களும் நிறைய பேர் நம்மள்ட்ட இடம் வாங்கியிருக்காங்க. ஃபார்ம்லேண்ட் ஒருத்தர் வாங்குறான்னா போர் போட்டா தண்ணி கிடைக்குமா, தண்ணி எத்தனை அடியில் கிடைக்கும், இதெல்லாம் பார்த்து ஊர் பக்கத்துல இருக்கும். ஒரு தவறான பூமியை அரசே தடை பண்ணியிருக்காங்க. கரையம் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே நடக்காது. என் கம்பெனில 3 லாயர் இருக்காங்க. 70 வருஷம் லீகல் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணி நான் கஸ்டமருக்கு நான் கரையத்துக்கு நான் கொண்டு வரேன். நிறைய பேர் சொல்லணும் தான் சார் கம்மி ரேட்டுக்கு கொடுப்பாங்க, அவனை கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி இல்லைங்க பிரதர், கண்டிப்பா உண்மையா நான் கொடுக்கறது தான் எடுத்துட்டு இருக்காரு. இருக்க காலகட்டத்துல என்னன்னா சொந்த வீடு இல்லைன்னா யாருமே எதுவுமே பண்ண முடியாது, மதிக்கவும் மாட்டாங்க இல்லையா? சோ இன்னும் சொல்ல போனா சொந்த வீடு இருக்கோ இல்லையா, அட்லீஸ்ட் சொந்தமா லேண்டாவது இருக்கணும். இதுதான் பேசிக். ஒரு இடமாவது நமக்கு வேணுங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு கண்டிப்பா. சோ அப்படி நினைச்சிட்டு இருக்க எல்லாரோட ட்ரீமும் இந்த வீடியோ பார்த்தா ஃபுல்ஃபில் ஆயிடும். ஃபுல்ஃபில் ஆயிருக்கீங்க. கண்டிப்பா ட்ரீம் ரியலாவே அவங்க அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட ஆதி பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சொந்தமா வீடு கொடுக்க முடியுதோ இல்லையோ அட்லீஸ்ட் நிலமாவது கொடுக்கலாம் அப்படின்ற ஒரே நல்ல எண்ணத்துல தான் இவ்ளோ கம்மியான ஒரு ரேட்ல கொடுத்துட்டு, நீங்க வரும்போதே தெரியும், நீங்க வீடுகளுக்கு நடுவுல தான் பூந்து வந்திருப்போம். ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவோட பக்கத்துல தான் நம்மளுடைய இந்த ஃபார்ம் லேண்ட் இருக்கு. அதுவும் செம்மண் பூமி. எங்களுக்கு வீடு மாதிரி வேணும், கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வேணும், இல்ல ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் நீங்க இங்க தாராளமா பில்ட் பண்ணிக்கலாம். சோ நம்ம சைட்டுக்குள்ள பாத்துட்டீங்க அப்படின்னா வாட்டர் இருக்கு, சோ இபி இருக்கு. நீங்க இங்க விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் தாராளமா நீங்க இங்க பண்ண முடியும். ஆமா, அந்த அளவுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு. சோ இங்க பேசிக்கா உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே எல்லா அம்யூனிட்டிஸுமே இங்க அவைலபிளா இருக்கு. எம் நேம் ஆதி இப்ராஹிம். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஆதி பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருஷமா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் திண்டுக்கல் டு கரூர் பைபாஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வரக்கூடிய பயண தூரத்தில் நம்ம இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஆதி ஃபார்ம்ஸ்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த ஆதி ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு பக்கத்துல ஒரு சென்ட் 2 to 2.5 லட்சம் ரூபா நம்ம ஊருக்குள்ள போயிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்துல மெயின் ரோட்ல ஆன் ரோடு, அதுவும் பாத்தீங்கன்னா செம்மண் பூமியா, அதாவது நம்ம விலை கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னு இல்லாம செம்மண் பூமியா இருக்கா. இது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே நான் பார்த்து அதாவது எனக்கு சொந்தமா வாங்கினா நான் எப்படி வாங்குவேன், அதாவது வியாபாரத்துக்காக வாங்கினா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது பள்ளம் மேடு குழி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ரெடி பண்ணி சரி பண்ணி வித்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு வியாபாரி இருப்பான். ஆனா அந்த வியாபாரி மாதிரி நான் இல்ல. எனக்காக பார்த்தா ரொம்ப பள்ளமேடு இல்லாத பூமியா, மட்டமான பூமியா பார்ப்பேன். தண்ணி, அதாவது நாளைக்கு இப்போ ஒரு லேண்ட், இப்போ ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒருத்தர் வாங்குறான்னா போர் போட்டா தண்ணி கிடைக்குமா, தண்ணி எத்தனை அடியில் கிடைக்கும், இதெல்லாம் பார்த்து இபி லைன் உடனே நம்ம வேணும் அப்படின்னு இபி லைன் கிடைக்கிற மாதிரி பார்த்து நம்ம சைட்ல இபி லைன் பக்கத்துல இருக்கும், ஊர் பக்கத்துல இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி போக்குவரத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். திண்டுக்கல் டு கரூர் பைபாஸ் அப்படின்றது 24 hours நம்ம எங்க வேணாலும் போகக்கூடியது போக்குவரத்து கூடிய இடம். சரிங்களா? இந்த மாதிரி இடம் செலக்ட் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். அந்த வகையில நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலே 10 ப்ராஜெக்ட் ஃபார்ம் லேண்ட் நான் கொடுத்து சோல்டு எல்லாமே. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஏக்கரா 50 ஏக்கரா 100 ஏக்கரா வரைக்கும் போட்டேன், எல்லாமே சோல்டு முடிஞ்சது. இது பாத்தீங்கன்னா 11வது ப்ராஜெக்ட் நான் லான்ச் பண்றேன். இது வெறும் 20 ஏக்கரா ப்ராஜெக்ட் தான். வெறுமே 20 ஏக்கரா தான். ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா டீ காபி சாப்பிட்டா எவ்வளவு வருங்க? இன்னைக்கு இருக்கிற 2026 இன்னும் பேசிட்டு இருக்கோம். ஒரு ஆள் 50 ரூபாய் இல்லாம ஒரு டீ காபி சாப்பிட்டு கூட நம்ம வெளியே வரோம். 2 பேர் போனா ஒரு 50 ரூபாய் செலவாகும் இல்லைங்களா? ஆனா அந்த காசு கூட வேண்டாங்க. வெறும் 45 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட். வெறும் 45 ரூபா செம்மண் பூமியா ஊருக்கு பக்கத்துல எல்லா வசதியும் இருக்கக்கூடிய இடத்த வெறும் 45 ரூபா ஸ்கொயர் ஃபீட் லிமிடெட் ஆஃபர் நம்ம கொடுக்குறோம். ஒரு சென்ட் வெறும் 20,000 ரூபா. ஒரு சென்டோட 20,000 ரூபா. 20 ஏக்கரால மினிமம் 25 சென்ட்ல இருந்து, சரிங்களா, 25 சென்ட், அதாவது 1/4 ஏக்கரா 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா அப்படிங்கிற மாதிரி மக்கள் தேவைக்காக எவ்வளவு வேணுமோ அவங்கள்ட்ட எவ்வளவு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லேண்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வகையில நான் கொடுக்குறேன். அதாவது என்னால ஒரு இடமே வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சவங்களும் நிறைய பேர் நம்மள்ட்ட இடம் வாங்கியிருக்காங்க, கொடுத்துருக்கோம். அதுவும் 1 சென்ட் 2 சென்ட் இல்ல, 25 சென்ட் 50 சென்ட் 1 ஏக்கர் அப்படின்னு வாங்கி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. சோ அந்த வகையில உங்க சேனலை பாக்குற இன்னைக்கு நீங்க முதல் முறையா என்கிட்ட வீடியோ எடுக்கிறீங்க, உங்க சேனலை பாக்குற ஃபாலோவர்ஸ் எல்லாரும் நிச்சயமா பயனடைகிற வகையில நம்மளுடைய ப்ராஜெக்ட் இருக்கும். நம்ம பக்கத்துல ஊர்ல சென்ட் 2 லட்சம் ரூபா, பக்கத்துலயே 2 லட்சம் ரூபா, நம்ம கொடுக்கறது வெறும் 20,000 ரூபா. அதாவது 10 மடங்கு கம்மிங்கிறதுக்காக இது லீகல் இஷ்யூ இருக்குமா, ஏதாவது அது சரியில்லை இது சரியில்லை, இந்த ரேட்டு கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க வீடியோ போட்டோன்னே கமெண்ட் பண்றதுன்னு ஒரு குரூப் உட்கார்ந்து கேட்பாங்க. இன்னைக்கு ஒரு தவறான பூமியை அரசு
அரசே தடை பண்ணியிருக்காங்க கரையம் பண்றதுக்கு. ரெஜிஸ்ட்ரேஷனே நடக்காது. 2005 2000 2005 வரைக்கும் அந்த மாதிரி மிஸ்யூஸ்லாம் நிறைய போச்சு, அதெல்லாம் நமக்கே தெரியும். ஆனா அதெல்லாம் தடை பண்ணி இன்னைக்கு வரைமுறைப்படுத்தி கவர்மெண்ட்டே இன்னைக்கு ஒரு தவறான ஒரு லேண்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தடை பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வகையில இந்த நம்ம வாங்கியிருக்கிற ஒவ்வொரு பூமியும் வாங்கி பார்த்து வாங்குறதே என் கம்பெனில 3 லாயர் இருக்காங்க. அவங்கள லீகல் பார்த்து ஓகேன்னு சொன்ன 70 வருஷத்துக்கு லீகல் பார்ப்போம். 70 வருஷம் லீகல் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணி நான் கஸ்டமருக்கு வந்து நான் கிரயத்துக்கு நான் கொண்டு வரேன். வரக்கூடியவங்களும் நாம சொன்னது எல்லாமே உண்மையா, அதாவது செம்மண் பூமியா, ரோடு பக்கத்துல இருக்கா, வீடுக்கு பக்கத்துல ஊருக்கு பக்கத்துல இருக்கா, போக்குவரத்து நல்லா இருக்குமா, இபி லைன்ல கிடைக்குமா, அந்த பூமி வாங்கினா தண்ணி போர் போட்ட தண்ணி கிடைக்குமா, இது எல்லாம் பார்த்துட்டு லீகலும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு பிடிச்சிருந்தா புக் பண்ணி கிரைம் பண்ணிக்கலாம் நான் சொல்றேன். வந்து செக் பண்ணி பார்த்துட்டே நம்ம வாங்கிக்கலாம் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே சார். இன்னைக்கு வந்து நீங்க நான் 20,000 கொடுக்குறேன், 45 ரூபா நான் வெறும் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறேன், இன்னைக்கே புக் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும், நாளைக்கு பண்ணா கிடைக்காது, எனக்கு உடனே அட்வான்ஸ் போடுங்கன்னு சொல்லி என்னோட ஸ்டாஃபும் சொல்ல மாட்டாங்க, நானும் சொல்ல மாட்டேன். நிச்சயமா நடக்கிற உண்மை இருக்கிற உண்மை தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நான் இத்தனை வருஷமா பிசினஸ் ஜென்யூலா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன். நேரடியா பார்க்கக்கூடியவங்க இதே வெளியூர்ல இருந்து நிறைய பக்கறதுங்க, அதாவது தமிழ்நாடுல ஃபுல்லா எனக்கு கூப்பிடுறாங்க. அதாவது மதுரை, பெங்களூர், சென்னை எல்லா பக்கம் இருந்து கூப்பிடுறாங்க. இதே மாதிரி வெளிநாடு வாழும் மக்களும் நான் கூப்பிட்டு என்கிட்ட வாங்கி கிரைம் பண்ணியிருக்காங்க. ஆமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. எல்லாத்தையும் ஒன்னே ஒன்று தான் நான் சொல்றேன். இன்னி பார்க்கக்கூடிய புதுசா உங்க சேனலை பார்க்கக்கூடியவங்க சொல்றது என்னன்னா, டைரக்டா விசிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொன்னதெல்லாம் இருக்கான்னு பார்த்து நேரடியா வந்து பாருங்க. உங்களால வர முடியல வெளியூர்ல இருக்கவங்க அப்படின்னா இங்க யாராவது உங்க சொந்தக்காரங்களோ இல்ல தெரிஞ்ச நெருங்கிய நண்பர்களோ ஒன்ஸ் அமுச்சு விட்டு கரெக்டா இருந்தா பார்த்து அவங்களே வந்து நேரட்டா புக் பண்ணி தாராளமா கிரைம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க போயிருந்தாலும் முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா ஆன்லைன்ல புக் பண்ணுங்க தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் இல்ல, யாராவது ஒருத்தர் வந்து பாருங்கன்னு சொல்றீங்க. அது இவ்வளவு வருஷம் ஒவ்வொருத்தரும் உண்மைக்கே சொல்றேன், ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்படாம கிடைக்க போறது கிடையாது. யாருக்கு கீழே கடந்து எடுத்துட்டுலாம் வரல. எல்லாமே ஒவ்வொரு துறை சார்ந்து கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சும் ஒவ்வொரு வேலை செஞ்சும் சிரமப்பட்டு இன்னைக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1/4 ஏக்கரை வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க ஃபேமிலிக்காக தனக்காக தன்னுடைய பிற்காலத்துல ஏதாவது உதவியா இருக்குமான்னு பார்த்து தான் சார் வாங்குவாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பெண் குழந்தைங்களையோ ஒரு பசங்களையோ வச்சிருக்கிறவங்க, பெண் குழந்தைங்க வச்சிருந்தா நாளைக்கு அவங்களோட திருமண செலவுக்கு இன்னைக்கு வாங்கி போட்டா நாளைக்கு நமக்கு நல்ல கிடைக்கும். பிற்காலத்துக்குன்னு தான் வாங்கி போட ஒரு தைரியமா இருப்பாங்க. பசங்களை வச்சிருந்தா நாளைக்கு அவன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜுக்கு பெருசா ஒரு தொகை தேவைப்படும். அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. இப்ப நீங்களே வாங்கினாலும் இன்னைக்கு நமக்கு வயசு இருக்கு, சம்பாதிக்கிறோம், ஒரு 5 லட்ச ரூபா தானே வாங்கி போட்டா பிற்கால ஒரு 50 லட்சம் 1 கோடிக்கு நமக்கு போகும். அதை வச்சு நம்ம உட்காந்து நமக்கு அதுக்கு உண்டான வயசான காலத்துல உட்காந்து நம்ம இது பண்ணலாம் நினைச்சுதான் நம்ம செய்ய உண்மை அதுதானே இல்லையா? அதனால அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்ற அந்த இடம் உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? இதைத்தான் நான் சொல்றேன். நான் தரேங்கிறதுக்காக வாங்க வேண்டாம், வந்து பார்த்து சொன்னதெல்லாம் இருக்கா கரெக்டா இருக்கான்னு பார்த்து கிரைம் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் கொடுக்கறதுல எனக்கு திருப்தி வேணும், நீங்க வாங்குறதுல உங்களுக்கு திருப்தி வேணும். சரிங்களா? நான் கொடுக்கல திருப்தியா இருக்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன். அதனால இவ்வளவு போல்டா நீங்க சொல்றீங்க. இப்ப நிறைய பேர் முடிஞ்சா வாங்க, இல்லையா நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் போடுங்க, புக்கிங் பண்ணுங்கம்பாங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா சொல்றீங்க, நேர்ல வாங்க, இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா வந்து பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க கிளியரா இருக்கிறீங்க. ரெண்டாவது நீங்க இவ்வளவு சர்வீஸ் பண்ணதுனால டாக்குமெண்ட்லயே எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்கும். பட் அதுக்கு நீங்க ரொம்ப கிளியரா சொல்றீங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கீங்களா, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ண கண்டிப்பா சார். நம்ம ஸ்டாஃப் கால் பண்ண அதுல நம்பர் நம்ம ஸ்டாஃப் எடுப்பாங்க, உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. கால் பண்ணி எடுத்து நீங்க டைரக்டா, ஏன்னா நிறைய பேர் சொல்லணும் தான் சார் கம்மி ரேட்டுக்கு கொடுப்பாங்க, அவனை கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது என்னன்னா உங்க பேர்லயே தவறு வரும். என்னன்னா நீங்க சேனலோடைய வளர்ச்சிக்காக வந்து நீங்க கம்மி ரேட்டை போட்டு இது பண்ணீங்க, அந்த மாதிரி இல்லைங்க பிரதர். கண்டிப்பா உண்மையா நான் கொடுக்கறது தான் வந்து எடுத்துட்டு இருக்காரு. நிச்சயமா அதை கொடுக்குறோம். நீங்க கீழே ஸ்கிரீன்ல போற நம்பர் கால் பண்ணுங்க. கண்டிப்பா டைரக்ட் விசிட் வந்து பாருங்க, நான் சொன்னதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க புக் பண்ணி கிரைம் பண்ணிக்கலாம். வியூவர்ஸ் கண்டிப்பா கால் பண்ணுவாங்க, நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வர்றவங்களுக்கு நல்ல பெஸ்ட்டா பண்ணி தரேன் சார். ஓகே சார். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம கூட ஃபாலோ பண்ணி இருங்க.